ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 7/3/2025 அஷ்டமி திதி பகல் 2 மணி 6 நிமிடம் வரை, அதன்பின் நவமி. மிருகசீரிஷ நட்சத்திரம் மறுநாள் காலை 3 மணி 41 நிமிடம் வரை, அதன்பின் திருவாதிரை. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. வார சூளை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. துலா ராசிக்கு இன்று மாலை 4 மணி 9 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அதன்பின் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் தேடி வரக்கூடும். திடீர் தன வரவுகளும் அரசாங்க நன்மைகளும் உண்டாகலாம். உத்தியோகம் பார்ப்பவர்கள் தங்கள் மேலதிகாரிகளிடம் நிதானமாக பேசி சில விஷயங்களை சாதித்து கொள்வது அவசியம். வியாபாரிகளுக்கு கணிசமான லாபம் பெற வாய்ப்பு உண்டு. வாடிக்கையாளர்களின் வருகை திருப்தி தரும். தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் வருமானத்திற்கு குறைவிராது. கலைத்துறை சார்ந்தவர்கள் தீவிர முயற்சி மூலம் நன்மைகளை பெறுவீர். மாணவ மாணவிகள் கல்வியில் ஊக்கம் கொள்வது அவசியம். தேவையற்ற நண்பர்களை விட்டு விலகி நிற்பது நன்மை தரும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து நடப்பதன் மூலம் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். குழந்தைகளுக்கு புதிய ஆடை அணிமணி சேர்க்கைகள் உண்டாகும். மனை வாங்குவதும் மனை விற்பதிலும் இன்று நாட்டம் செல்லும். தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு இன்று தீர்வு கிடைக்கும். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனையை தட்டாமல் கடைபிடிப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கூடும். பண பரிவர்த்தனைகள் ஓரளவு லாபம் தரும். வியாபாரிகளுக்கு கொள்முதல் செய்வதில் நாட்டம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். சிறு ஆதாயமும் பெறக்கூடும். தொழிலாளர்கள் தங்கள் பணியில் அதிக கவனத்துடன் இருப்பர். கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவர். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். அன்பு அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புண்டு. கோர்ட்டு படி ஏறியவர்கள் கூட மனமாற்றங்கள் அடைய சாத்தியம் ஏற்படும். வெளியூரில் இருந்து தொலைபேசி மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்கும். மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு புதிய விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகலாம். வாடகை வீட்டில் உள்ளோர் சிலர் புதிய வீடு கட்டி குடிபோக திட்டமிடுவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, வீடு மனை பூமி விஷயத்தில் வாங்குவதிலும் விற்பதிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பிரயாணத்தின் பொழுது விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. வண்டி வாகனங்களில் சொல்லும் பொழுது நிதானமாக செல்வது பிரச்சனைகளை தீர்க்கும். மேலதிகாரிகளிடமும் நண்பர் உறவினர்களிடமும் சுமூகமாக பழகி வருவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு எதிர்பாராத நன்மைகள் தேடி வந்தாலும் சுமை அதிகரிக்கும். கூடுமானவரை பொறுமையாக இருந்தால் சில மன உளைச்சல்களை தவிர்க்க முடியும். தொழில் துறை சார்ந்தவர்கள் பணியில் கவனமாக இருந்து சிறு பிரச்சனைகளை கையாள வேண்டி வரும். குடும்ப செலவுக்காக சிலர் சிறிய அளவு கடன் வாங்க நேரலாம். கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவர். மகன் அல்லது மகள் சம்பந்தமான மன வருத்தம் தீரும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் அதிக ஆதாயங்களை பெறுவர். கனவு தொல்லைகள் நீங்கும். வியாபாரிகள் நிலுவையில் இருந்த தொகையை வசூலித்து மகிழ்ச்சி அடைவீர். வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இராது. குடும்ப உறவுகள் சீராக இருக்கும். சிறு சிறு தொல்லைகள் இடையில் தோன்றினாலும் பெரிய பாதிப்பு இராது.
குழந்தைகளின் நலனில் அக்கறையுடன் இருப்பது என்று அவசியம். கர்ப்பிணி பெண்கள் உடல் நலனில் அதிக கவனமாக இருக்க வேண்டி வரும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆதாயம் தரும் பதவிகள் தேடி வரக்கூடும். மருத்துவம் சார்ந்த துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஏற்றங்கள் பெறுவீர். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் தரும். சிலர் புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவீர். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், அமைதியும் நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அருமையான சந்தர்ப்பம் கைகூடி வரும். சிலருக்கு திடீர் தனவரவுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படலாம். சக நண்பரிடம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரிகளுக்கு அதிக ஆதாயம் தரும் திட்டங்கள் மனதில் தோன்றும். நல்ல முறையில் செயல்படுத்துவீர். தொழிலாளர்கள் சற்று கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கட்டிட தொழிலாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறை சார்ந்தவர்கள் தொழில் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கைகூடி வரும். மாணவ மாணவிகள் சில விஷயங்களில் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. தேவையற்றவர்களை விட்டு விலகி நிற்பது சில பிரச்சனைகளை தீர்க்கும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இன்று அவசியமானதாகும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் புதிய விலையுயர்ந்த பொருட்களின் வரவு இருக்கும். சுப நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும். சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. தடைப்பட்ட திருமண செய்தி மீண்டும் பேச சிலருக்கு வாய்ப்பு உண்டு. விலகி சென்ற சொந்தங்கள் வீடு தேடி வரக்கூடும். சிலர் அசையா சொத்துக்கள் வாங்க திட்டமிடுவீர். வீடு மாறும் யோசனை சிலருக்கு உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் பூரண சந்தோஷம் நிலவினாலும் தூரத்து சொந்தத்தால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. ஆரோக்கிய விஷயத்தில் சிறு தொல்லை ஏற்பட்டு பின் அகலும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக நிமித்தமாக சிறு பிரயாணம் மேற்கொள்ள நேரலாம். சங்கடங்கள் இருந்தாலும் உற்ற நண்பரிடம் மனம் விட்டு பேசுவது நலம் செய்யும். வியாபாரிகள் அதிக லாபம் பெற இன்று வாய்ப்பில்லை. மின்சாரம் மற்றும் நீர்நிலையில் பணியாற்றுவோர் கவனமாக இருப்பது நல்லது. கட்டிட தொழிலாளர்கள் ஓரளவு நன்மைகள் அதிகம் பெறுவர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகள் கல்வியில் ஊக்கத்துடன் இருப்பது அவசியம். நீண்ட தூர பிரயாணம் செய்யும் பொழுது விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. விலையுயர்ந்த பொருட்களையோ முக்கியமான ஆவணங்களையோ கவனமாக இன்று பராமரிப்பது நல்லது. பெண்களுக்கு பேச்சில் சிறு சிறு தடுமாற்றம் இருக்கும். நிதானமாக கவனித்து பேசுவது நல்லது. திடீர் தனவரவுகள் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நன்மை தரும். குடும்பத்தில் நீண்ட காலம் எதிர்பார்த்த உறவினர் வருகை இருக்கும். பழைய பகை ஒன்று அதனால் மறையக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர் நண்பர் மூலம் நன்மைகள் தேடி வரும். சிறு சிறு தொல்லைகள் அகலக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளரிடமிருந்து நிலுவையில் இருந்த பணம் சிறிய சிரமத்தின் பேரில் வசூலாகும். தொழிலாளிகள் சில விஷயங்களில் கவனித்து நடந்து கொள்வது நன்மை தரும். கடுமையான உழைப்பு இருந்தாலும் அதற்கேற்ற பெருமை தேடி வருவதில் தாமதம் உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் அருமையான வாய்ப்பை பெறுவர். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக அக்கறை காட்டுவீர். தேவையற்ற நண்பரை விட்டு விலகி நிற்பீர். சிலருக்கு விளையாட்டுகளில் பரிசு பாராட்டு கிடைக்க வாய்ப்புண்டு. பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனை தேடி வரலாம். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் உண்டு. முக்கிய விருந்தினர் வருகையால் சில பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை கையாள்வதால் சில பிரச்சனை சுலபமாக தீரும். எதிர்பார்த்த மகான்களின் தரிசனம் மகிழ்ச்சி தரும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவர். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, நீண்ட காலமாக எதிர்பார்த்த தகப்பனார் வழி சொத்துக்களின் குழப்பம் நீங்கும் வாய்ப்புண்டு. எதிர்பாராத சிறு சிறு பொருளாதார ஆதாயங்களையும் பெற முடியும். குடும்பத்தில் அலுவலகத்தில் பொருளாதார மாற்றங்கள் இன்று ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு பொருளாதார முன்னேற்றம் திருப்தி தரும். மேலதிகாரிகளின் அனுசரிப்பு எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் பெற்று மகிழ்வர். தொழிலாளர்களுக்கு மற்றவர்களின் பாராட்டும் ஆதரவும் மகிழ்ச்சியை உண்டு செய்யும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனத்துடன் இருப்பர்.
போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவர். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை இருந்த பதவி உயர்வோ தடைப்பட்ட கடனுதவியோ கிடைக்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். புதிய நூதன பொருள் சேர்க்கை உண்டு. சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. சிலருக்கு விஷ ஜந்துக்களால் தொல்லை ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சிறு சிறு தொல்லைகள் தேடி வந்தாலும் அவைகளை உங்கள் இயல்பான சாமர்த்தியத்தால் வெற்றி கொள்வீர். எதிலும் நிதானமான போக்கை கைக்கொண்டு பிரச்சனைகளை திசை திருப்பி உங்கள் பெயரை காப்பாற்றிக் கொள்வீர். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் பெற வாய்ப்பு இருந்தாலும் பெரிய லாபம் எதிர்பார்க்க சாத்தியமில்லை. வியாபாரிகள் வாடிக்கையாளரிடம் சுமூகமாக பழகுவது, விட்டு கொடுத்து போவதும் இன்று நன்மை தரும். தொழிலாளர்கள் தொழிலில் பரபரப்பாக இருப்பர். எதிர்பார்த்த இடங்களில் ஓரளவு ஆதாயம் உண்டு. மாணவ மாணவிகள் காட்டிய சுறுசுறுப்பு இன்று மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடும். பெண்களுக்கு புதிய ஆடை அணிமணி ஆபரண சேர்க்கை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடும். சாதுக்களின் தரிசனம் சிலருக்கு பிரச்சனைகளை தீர்க்கும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆதாயம் தரும் பதவி தேடி வரும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் திருமண சம்பந்தமான பேச்சுக்கள் நடைபெற இன்று வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு பாராட்டு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உண்டு. கடன் உதவி கிடைக்க சாத்தியம் ஏற்படும். சிலருக்கு வியாபார ஸ்தலம் விரிவடையும். தொழிலாளர்கள் கடுமையான உழைப்பின் மூலம் மற்றவர்களின் பாராட்டை பெறுவர். எதிர்பார்த்த நல்ல வருமானமும் உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டு. மாணவ மாணவிகள் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் பரிசு பெறும் வாய்ப்பை பெறக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் திருப்தி தரும். அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் செய்யும். குடும்பத்தில் சிறு சிறு கடன்கள் அடையும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குழந்தைகளின் மகிழ்ச்சி பெருகும். சிலருக்கு எதிர்பார்த்த சிவ தரிசனம் கிடைக்கும். சிவாலயம் சென்று மகிழ்ச்சி அடைவர். இதுவரை மனதிற்கு சங்கடம் தந்த ஒரு நிகழ்ச்சி இன்று நல்லதாக மாற வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று பண விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. சர்க்கரை நோய், இரத்த சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் இல்லாவிட்டாலும் பழைய பிரச்சனைகள் தீர்வதால் நிம்மதி அடைய முடியும். தொழில்துறையினர் முன்னேற்றமான போக்கை காண முடியும். கடன் வாங்கியவர்களின் தொல்லை சிலருக்கு நீங்கும். உங்கள் திறமைக்கேற்ற புகழ் தேடி வரும். வங்கியில் கடன் எதிர்பார்த்தவர்கள், புதிய வீடு வாங்க திட்டமிட்டவர்களுக்கு ஓரளவு நல்ல செய்தி தேடி வரும். மாணவ மாணவிகள் நண்பரிடமும் மற்றவரிடமும் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் கடந்த கால கசப்பு நிகழ்ச்சிகள் பெரியோர் ஒருவரது ஆலோசனையால் தீரும். சிலருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பை பெற முடியும். உறவினர் வருகை சில பிரச்சனைகளை தீர்க்கும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சிறு சிறு சச்சரவுகள் தோன்றுவது போல் இருந்தாலும் உங்களது இயற்கையான சுபாவத்தால் பொறுமையாக இருந்து சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர். சிலருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த தனலாபம் தேடி வரும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக ரீதியான வாய்ப்புகள் பெரியதாக இல்லாவிட்டாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை இன்று நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வீர். சிலருக்கு காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் கிடைக்கக்கூடும். வியாபாரிகள் வியாபார ஸ்தலத்தை விருத்தி செய்ய திட்டமிடுவீர். தொழிலாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருப்பர். மாணவ மாணவிகள் பரபரப்பாக இருப்பர். பெற்றோர்களது பாராட்டு கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் கடன் குறையும், கடன் அடையும். குடும்பத்தில் திடீர் தனவரவு இருக்கக்கூடும். விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பராமரிப்பது நல்லது. நீங்கள் முக்கியமான ஒரு நண்பரின் சந்திப்பால் புதிய திட்டங்கள் மனதில் உருவாகும். சிலர் சொந்த தொழில் செய்ய திட்டமிடுவீர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று பழைய பகை மறைய காண முடியும். தொல்லைகள் படிப்படியாக குறையும். பூமி, நிலம், பட்டா போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மைகள் நல்ல முறையில் பெறுவர். வேலை பளு இருந்தாலும் பாராட்டுக்கு பஞ்சமிராது. சில பிரச்சனைகள் தேடி வந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர். வியாபாரிகள் சற்று கூடுதலான லாபம் பெற வாய்ப்புண்டு. தொழிலாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருப்பர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி தரும். மாணவ மாணவிகள் படிப்பில் சுறுசுறுப்பாக இருப்பீர். அதிக கவனம் செலுத்துவீர். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு.
கலை, இசை, நாட்டியம் துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பிரயாண லாபம் ஏற்படும். அரசியலில் உள்ளவர்கள் ஆதாயம் தரும் பதவிகளை பெறுவீர். சிலருக்கு காணாமல் போன விலையுயர்ந்த பொருள் கிடைக்கக்கூடும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.